சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வலுப்படுத்தும் நோக்குடன் புதிய பாதுகாப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்து ஆனது. இது பாதுகாப்புத்துறையின் அனைத்து களங்களிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மலேசியாவின் கோலாலம்பூரில் நடந்த ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தின் இடையே இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அமெரிக்க போர்த்துறை செயலர் பீட் ஷேகத் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொண்டனர். இந்த 10 ஆண்டு ஒப்பந்தம் 2015ஆம் ஆண்டில் கையெழுத்தான முந்தைய ஒப்பந்தத்தை தொடர்ந்து இரு தரப்பு பாதுகாப்பு உறவை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமான, வெளிப்படையான மற்றும் விதிகளின் அடிப்படையிலான இந்தோ பசிபிக் பிரதேசங்களை உறுதிப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிப்பது இதன் முதன்மை இலக்கு ஆகும். இது பிரதேசத்தின் நிலைப்பு தன்மை மற்றும் தற்காப்பு சக்திக்கு ஆதாரமாக அமையும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தரை, கடல், வான்வெளி மற்றும் இணையவழி உட்பட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளின் இராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், பாதுகாப்பு தொழில்நுட்ப பரிமாற்றம், கூட்டு தயாரிப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும். இராணுவ தளவாடங்களின் பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் ஒட்டுமொத்த சீரமைப்பை மையமாக இந்தியாவின் வளர்ச்சியை அதிகரிப்பதும் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது, தகவல் பகிர்வு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது ஆகியவையும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ராஜ்நாத் சிங் இந்த ஒப்பந்தம் வளர்ந்து வரும் ஒருமைப்பாட்டின் சின்னம் என்றும் இது கூட்டமைப்பின் புதிய சகாப்தத்தை கொண்டு வரும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இருதரப்பு உறவுகளின் முக்கிய தூணாக பாதுகாப்பு இருக்கும் என்றும் அவர் கூறினார். பீட் ஷேகத் இந்த ஒப்பந்தம் 10 ஆண்டுகளுக்கான அமெரிக்கா இந்தியா பாதுகாப்பு கட்டமைப்பை முன்னேற்றுவதாகவும் பாதுகாப்பு தொடர்புகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வலிமையாக உள்ளன என்றும் கூறினார். இந்த ஒப்பந்தம் வரி விதிப்பு போன்ற விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் நிலவும் நிலையிலும் பாதுகாப்புத் துறையில் உறவுகள் நிலையாக இருப்பதை காட்டுகிறது.